குழந்தைங்க இப்படி பண்ணி கொடுத்தா கூட பிஸ்கட் சாப்பிட்றாங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பட்டரில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இல்லை ஒயிட் சுகர் ஆட் பண்ணி ஸோ எல்லாமே சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுவுமே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன், மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இருக்கனால 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு விரல வச்சா இந்த அளவு அமுங்கணும் நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நமக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயில் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பிஸ்கட் அதில் வச்சு ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. சுவையான பிஸ்கட் ரெடி. இந்த அளவு நான் ஸ்பூனில் எடுக்கலாம், நீங்கள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க.